ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வேர்ல்டு. பயங்கரமான ஒரு மலை இருட்டில் ரோடு கூட சரியாக தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு இருட்டு பாதையில், அது நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவலாம் சேர்த்து இந்த ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு காட்டு எருமை ரோட்டோட ஓரத்தில் மலையில் நனைஞ்சிட்டு படுத்துட்டு இருந்ததுங்க. அது நல்லா சாப்பிட்டுட்டு அசை போட்டுருந்ததுங்க. அசை போடும்போது வாயிலிருந்து வர மிஸ்டெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ஏன்னா மலை இருட்டு, அது போக நல்ல குளிருங்க. இந்த குளிரில் நம்ம ஒரு பயங்கரமான ஒரு பயணத்தை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வீடியோவை மறுபடியும் சொல்கிறாங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு அடுத்தபடியாக காமிக்கிற ஒரு ரோடு பயங்கரமாக இருக்குங்க. எந்த ரோடு எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது அப்படிங்கிற தகவல் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியலைங்க. ஆனால் கடைசியில் நம்ம எங்கே போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் வீடியோவோட கடைசியில் நான் போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு புரியுங்க. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது அப்படிங்கிற தகவலே எனக்கு தெரியலைங்க. இது எந்த ஸ்டேட்டுன்னு கூட எனக்கு தெரியலைங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நகரத்தில் இருந்துங்க நம்ம அடுத்த மாநிலத்துக்கு போகிறதுக்காக பயணம் பண்ணி போனாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம நண்பர்கள் ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு நண்பரை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த வழியில் கூட்டு போனாருங்க. ஏன்னா அந்த நண்பருக்கு போகிற கிராமம் இந்த பாதையில் தான் இருக்கேன். இந்த பாதை பார்க்குறதுக்கு பயங்கர தீலாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரெண்டு சைடில் மரங்கள் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்ததுங்க. அதே மாதிரி நல்லா இருட்டுங்க, சரியான மழைங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு திகிலாக இருந்தது. இந்த பாதையில் அனிமல் சைட்டிங் இருந்ததுன்னா அது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் நம்ம இந்த பாதையில் ஒரு 4 நிமிஷம் பயணம் பண்ணது காமிச்சிருக்கேன். இந்த 4 நிமிஷம் அனிமல் சைட்டிங் எதுவும் பெருசாக இல்லைங்க. ஆனால் இந்த பாதை முடிஞ்சதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு காட்டு எருமை ரோட்டோட ஓரத்தில் ஒரு கூட்டமாக கூட இருந்ததுங்க. அதை காமிச்சிட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே பயணம் பண்ணி போகும்போதுங்க நல்ல ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் போய் சேர்ந்தாங்க. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போகும்போது இன்னும் மழை பயங்கரமாக இருந்ததுங்க. அந்த மலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போகும்போதுங்க ஒரு இடத்துல ஒரு யானை கூட்டம், நல்ல 4 யானைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருந்ததுங்க. 4 யானையை பார்க்குறதுக்கு பயங்கர சைஸில் இருந்துச்சுங்க. அதுபோக இன்னொரு இடத்துல ஒரே ஒரு யானை மட்டும் சைடில் காட்டுக்குள்ளே தனியாக நின்று இருந்ததுங்க. இதையெல்லாம் பார்த்து இந்த ஒரு வீடியோவை ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போயே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க மக்களே. இந்த பாதை எப்படி இருக்குன்னு நீங்களே போய் பாருங்கள். பார்க்க அப்படியே ஒரு மனசில் ஒரு பயமே இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. இதுலேயும் சில இடத்துல ஏர் பேமெண்டெல்லாம் இருக்குதுங்க. அது ரோடு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாதுங்க. சில இடத்துல இந்த சிமெண்ட் ரோடு டேமேஜாக இருந்ததுங்க. பட் மலையில் நம்ம போனதுனால டேமேஜ் பெருசாக தெரியல. பட் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஏன்னா தொடர்ந்து ஏர் பேமெண்ட்டாக வந்துட்டு இருந்ததுங்க. இந்த பாதையில் 2 சைடில் பார்த்தோன்னா பலாமரங்கள் நிறைய இருந்துச்சுங்க. அது போக காப்பி செடிகள் மாதிரி தெரிஞ்சுதுங்க, கரெக்டாக எனக்கு தெரியல. இது எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஆனால் பெருசாக அனிமல் எதுவும் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த பாதை பயங்கரமாக ஒரு அட்வென்ச்சராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், சைடில் பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆறு கூட இருக்குதுங்க. இந்த ஆறில் அனிமல்ஸ் பார்த்தோன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க. நம்ம போகும்போது எதுவுமே இல்லைங்க. இந்த சாலை நம்ம எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேங்க. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கூடலூருக்கு அடுத்தபடியாக கர்நாடக எல்லையில் இருக்கிற தமிழ்நாடு எல்லையிலிருந்துங்க கேரளாவுக்கு போய் அடுத்து கர்நாடகா எல்லையில் இருக்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு போகும்போது இந்த சாலையில் நம்ம நண்பரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம இந்த சாலையில் போனோங்க. அப்போ தான் இந்த சாலை ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு சின்ன கிளிப்பு எடுத்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் எடுத்து இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வரப்போகுதுங்க. முடிஞ்சளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் போகும்போது லைவாக வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம கூட சில நண்பர்கள் பயணம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் லைவாக வாய்ஸ் கொடுக்கலைங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கு பின்னாடிங்க எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேங்க. இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்ததுங்க.
உண்மையிலே வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியலிங்க. பட் நான் இந்த இடத்துல இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது மனசில் ஒரு திக்குன்னு இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு பயத்தோடு தான் இந்த சாலையில் நான் பயணம் பண்ணி போயிட்டுருந்தேன். நம்ம கூட வந்த நண்பர்களும் கொஞ்சம் பயந்து தான் போனாங்க. ஆனால் இந்த பாதையில் போனோம்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து நம்ம கூட வந்து ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னதுனால தான் இந்த பாதையில் நம்ம கொஞ்சம் தைரியமாக போனாங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காட்டெருமை. அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா வந்து ரோட்டு மேலேயே ஒரு காட்டெருமை படுத்துட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி கீழே வந்து சரிவில் வந்து சில காட்டெருமையெல்லாம் இருந்ததுங்க. இதை பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு சாலையில் நம்ம அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ண போகிறோம். இந்த சாலையிலையும் போகும்போது இந்த சாலையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருந்ததுங்க. ஆனால் தார் ரோடு தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சிங்கிள் ரோடாக இருந்தது. ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதுவும் மலை இருட்டில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக எனக்கு இருந்ததுங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணதுக்கு பின்னாடி அடுத்து வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், இன்னும் அதுவும் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து மேக்ஸிமம் வந்து சிறுத்தைகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதுபோக யானைகளும் இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாருங்க. அதுபோக புலிகள் நடமாட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. பட் நம்ம போகும்போது இந்த மாதிரியான அனிமல் எதுவும் பார்க்கலைங்க. ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போதுங்க அங்கே வந்து யானை கூட்டங்கள்லாம் பார்த்தோம். அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோங்க. சாலையோட 2 சைடு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக தோட்டங்கள், டீ எஸ்டேட்டு அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து கூடலூருங்க. கூடலூர்னால் வந்து கேரளாவோட எல்லைங்க. கேரளாவோட எல்லையில் கூடலூரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து தேயிலை தோட்டங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க. நம்ம எப்படிங்க ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த பகுதியில் வந்து தேயிலை தோட்டங்கள் இருக்குதோ அதே மாதிரி கூடலூரில் நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க. அங்கேயும் தேயிலை தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க. நம்ம பயணம் பண்ணால் இந்த பகுதியிலையும் வந்து எக்கச்சக்கமான தேயிலை தோட்டங்கள் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டில் வந்து எந்த ஒரு வாகனமும் இல்லை. ஸோ இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ண நேரத்தை வந்து இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேங்க. நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு தாங்க இந்த சாலையில் நான் பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. 8 மணிக்கே நினச்சி பாருங்கள் இந்த சாலை எப்படி இருக்குதுன்னா, நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வந்து போயிட்டுருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக வந்தோம். நம்மளுக்கு முன்னாடி போன கார் வந்து கொஞ்சம் மீடியமாக ஸ்லோவாக போனாங்க. ஸோ அதனால் அந்த காருக்கு பின்னாடி நம்ம போனோம். அதுக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்து ஒரு வில்லேஜ் வந்ததுனால நம்ம வந்து அப்படியே வீடியோவை அங்கேருந்து கட் பண்ணிட்டுங்க. அந்த வில்லேஜை தாண்டி ஒரு சின்ன ரோடு வந்துச்சுங்க. அதுலேருந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் போய் சேர்ந்துட்டோம். இந்த தேசிய நெடுஞ்சாலை எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எங்கேருந்து பயணம் ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சோம் அப்படிங்கிற தகவலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக புரியுங்க. நம்ம வந்துங்க கூடலூரில் இருந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற நம்ம நண்பரை கூப்பிட்டுட்டு அடுத்து வந்து கேரளாவில் இருக்கிற தோல்பட்டி அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி போனோங்க. ஏன்னா இந்த தோல்பட்டி சாலை வந்து நைட்டு வந்து 24 மணி நேரம் ஆகட்டுங்க. பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரிங்க. மொத்தத்தில் 24 மணி நேரம் வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்குங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சாலை இருக்குதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சின்னார் சாலை மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. வேறு ஏதாவது சாலை இருந்தால் சொல்லுங்கள். அதாவது நம்ம சைடில் இந்த கோயம்புத்தூர், இந்த திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரியான பகுதியிலலாம் பார்க்கும்போது இந்த சாலை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச சாலைங்க. அதுபோக வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானைங்க ரோட்டோட ஓரத்தில் ஒரு செடியோட மறைவில் புதரில் இருந்துச்சுங்க. நம்ம கூட வந்த நண்பர் தான் வந்து பார்த்தோன்னா ஏதோ அசைவு இருக்குன்னு சொன்னாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கும்போது தான் யானை இருந்தது நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. இல்லைனா வந்து யானை இருந்ததே நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். ஒரே ஒரு யானைங்க செடி கொடிகள்லாம் அப்படியே வந்து உடச்சி தும்பிக்கையில் வந்து அந்த மண்ணெல்லாம் உதறி அழகாக சாப்பிட்டு இருந்ததுங்க. அங்கே அதிகமாக போனால் இங்கே 1 நிமிஷம் தான் நின்றுருப்பாங்க. ஏன்னா நல்லா மழை இருட்டு. ஸோ அதிகமாக நிற்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஒரே 1 நிமிஷம் நின்று இந்த யானை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் பயணம் பண்ணி போனோங்க. இந்த சாலையில் பயணம் பண்ணி போகும்போதுங்க பாருங்க, அடுத்து தொடர்ந்து நல்லா மழை பெஞ்சதுங்க. அப்போது ஒரு மான் வந்து கூட்டமாக வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வந்ததுங்க. நம்ம வண்டி வெளிச்சத்தை பார்த்தோமே மறுபடியும் வந்து நடு ரோட்டில் நின்று பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி உள்ளே போயிடுச்சுங்க. உள்ளே போனதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அந்த சாலையில் அப்படியே முன்னேறி போனதுக்கு முன்னாடி நம்ம காருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மான் வந்து ரோடு கிராஸ் பண்ணதை நாங்கள் பார்த்தோம். பட் அது வீடியோவில் கவர் பண்ணலைங்க. பட் வந்து மான் வந்து ரோடு கிராஸ் பண்ணதை நாங்கள் வந்து கண்ணில் பார்த்தோம். இந்த சாலையில் அப்படியே பயணம் பண்ணி போகும்போதுங்க அடுத்து சரியான மழைங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, பயங்கரமான மழைங்க.
நம்ம வீடியோ எடுக்கும்போது கூட ஜன்னல் வழியாக வந்து வெளியே வந்து கேமராவை கை நீட்டி எடுக்க முடியல. விண்ட்ஷீல்டு வழியாக தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்க்குறக்கே வீடியோ வந்து ஓரளவுக்கு தான் கிளியராக தெரியுங்க, ஃபுல்லாக கிளியராக தெரியாது. ஆனால் இந்த மலை இருட்டு பயங்கரமாக இருக்குங்க, பார்க்குறக்கு ரொம்ப முரட்டலாக இருந்ததுங்க. அதே மாதிரி இங்கே வீடியோ பார்க்குறக்கே உங்களுக்கு எப்படின்னா, இந்த இடத்துல பயணம் பண்ணும்போது என்னோடய அனுபவம் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பயங்கர திகிலாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் வந்து வந்துச்சுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாலை வந்து 24 மணி நேரமும் வந்து வாகனங்கள் போகிறதுக்கு அனுமதி இருக்கிற ஒரு சாலை. இந்த சாலை வந்து நம்ம கேரளாவிலேருந்து கர்நாடகாவுக்கு போகிற ஒரு தேசிய நெடுஞ்சாலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, நம்ம தமிழ்நாட்டில் சில சாலைகள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். 1-2 சாலை தான் சொல்ல முடியுங்க, பெருசாக இருக்காது. அதே மாதிரி கேரளாவிலையும் இந்த மாதிரி சாலையில் 1-2 தான் இருக்குங்க. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு சாலை வந்து 24 மணி நேரம் போகிறதுக்கு அனுமதி இருக்குங்க. பாருங்கள், மறுபடியும் இன்னொரு பஸ்ஸு போனதை பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இந்த சாலையில் அப்படியே பயணம் பண்ணி போகும்போதுங்க, டைமு கரெக்டாக வந்து இந்த இடத்துல போகும்போது ஒரு 12 மணி தாண்டிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து வாகனங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் வந்து ஒரு 30 செகண்டுக்கு ஒரு வாகனமோ இல்லை வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு வாகனமோ மாறி மாறி வந்துட்டு இருந்ததுங்க. நான் வாகனம் வரும்போது 1-2 தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து வாகனம் அதிகமாக காமிச்சோம்னா வாகனத்தோட லைட் வெளிச்சம் வந்து ரொம்ப கிளாரிட்டி அப்படிங்கிறனால வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல காமிச்சிருக்கேங்க. பாருங்கள், இந்த இடத்துல ரோட்டோட ஓரத்தில் ஒரு யானை கூட்டம். இது வந்து 4 யானைகள் இருக்க ஒரு கூட்டமாக இருந்ததுங்க. மலையில் நனைஞ்சதுனால இந்த யானை பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய சைஸுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இந்த யானை கூட்டத்தை வந்து நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த தோல்பட்டி சாலையில் மட்டுமே பயணம் பண்ணதையும், அதே மாதிரி இங்கே இருக்கிற தோல்பட்டி சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற திருநெல்லி சாலையிலையும் நான் பயணம் பண்ணது எல்லாமே வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்போ 5 மாதமாக நம்மளோட சேனலில் வீடியோ பதிவு பண்ண முடியல. இந்த வீடியோ இப்போ எதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த சாலைக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கு என்னென்ன அனுபவங்களாக கிடச்சிது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த சாலையை பற்றி சொல்லிட்டுங்க, நம்ம எங்கே போய் அடைஞ்சோம் அப்படிங்கிற சாலையை பற்றி காமிச்சு, இந்த ஒரு யானை காமிச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த யானை கூட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப முரட்டலாக பயங்கரமாக இருந்ததுங்க. பாருங்கள், ஒரு யானை வந்து வெளியே வந்துச்சுங்க, திருப்பி அது உள்ளே போயிடுச்சு. அதே சமயம் இன்னொரு யானை வந்து வெளியே வந்து ரோட்டோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்து ரைட் சைடில் வந்து அப்படியே உள்ளே போந்துருங்க. நம்ம 2 யானை மட்டும் இருக்கிறத பார்த்தோம். ஆனால் வந்து அப்படியே வந்து இந்த யானை கிராஸ் பண்ணி போகும்போது மறுபடியும் உள்ளே 2 யானை இருந்ததுங்க. மொத்தமாக 4 யானை இருந்ததுங்க. ஆனால் 4மே இந்த மலையோட ஈரத்தில் பார்க்குறதுக்கு பளபளன்னு இருந்ததுங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு பளீர்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. உருவம் பெருசாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. இந்த யானை கூட்டத்தை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து திருநெல்லி சாலையில் பயணம் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி ஏற்கனவே காமிச்சிருக்கேங்க. இந்த ஒரு வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிற போகிறேங்க. அடுத்து இதே மாதிரியான இன்னும் அழகான சூப்பரான ரொம்ப திகிலான வீடியோ பதிவுகள் நிறைய நம்மளோட சேனலில் வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்க, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.